5ஆம் இடங்கிறது போன ஜென்மத்தை குறிக்கும். அந்த போன ஜென்மத்துக்குரியது என்னென்னா, அது வந்து பொதுவாக கர்மான்றது அதில் வந்து புண்ணியமும் செய்யலாம், பாவமும் செஞ்சுருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறாங்க. லக்னாதிபதி அப்படின்றது இந்த 1ஆம் இடம். அந்த 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இந்த ஜென்மத்தில் அவருடைய சுபாவத்தை காட்டுது, அவருடைய கேரக்டர், அவருடைய அமைப்பு. ஆக இந்த ஜென்மத்தில் ஒருத்தரோட சுபாவம், போன ஜென்மத்தில் அவருடைய பாவம்னு வச்சுங்க, அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அவரோட புண்ணியம்னு வச்சுக்கங்க. இது 3ம் சேர்ந்து தான் இந்த ஜென்மம் நம்ம வாழ்க்கை. எப்படி போன ஜென்மத்தில் பாவம், அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் புண்ணியம், இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வேலை, அதாவது கேரக்டர், இந்த 3த்தையும் சேர்ந்தது தான் வாழ்க்கைன்னு வச்சுக்கேன். இது ஒரு முக்கோணம். 2வது முக்கோணம் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். 2ங்கிறது என்னென்னா தனஸ்தானம்னு பேருங்க. தனத்துக்கு அதிபதி யார் அப்படிங்கிறது பார்க்குறோம். தனஸ்தானம் அப்படின்றது. 6ஆம் இடங்கிறது வேலை செய்கிற இடம். 6ஆம் இடங்கிறது வேலைக்காரனாக இருக்கிறதுக்கான இடம். இந்த 6ஆம் இடம் கர்மஸ்தானம். 10ஆம் இடங்கிறது அது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். வருமான ஸ்தானம், அதில் தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம். தொழிலுனாக்கா அது ஆக்ஷன், கர்மா அப்படிங்கிற மாதிரி இது. ஏதாவது என்ன செஞ்சு சம்பாதிக்கிறாங்கிறது. இது அடிமையாக இருக்குது. 6ஆம் இடத்தை அடிமைன்னு சொல்லலாம். 10ஆம் இடம் வந்து அடிமைன்னு சொல்ல முடியாது, வேலை செய்கிற இடம்னு சொல்லலாம், அல்லது சுய தொழில்னு சொல்லலாம். அடுத்த 3வது முக்கோணம் அப்படின்றது என்னென்னா, 3ஆம் இடம், 7ஆம் இடம், அப்புறம் வந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடியது. திறமைக்குரிய இடம், யாரோட இணைகிறோங்கிற ஒரு இடம். 7ஆம் இடம்னா லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர். 11ஆம் இடங்கிறது அதிகப்படியான சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது 11. பணமாக 2ஆம் இடம், பெரிய பணமாக 11ஆம் இடம். இது தனஸ்தானம், அது லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 3ஆம் இடம், 7ஆம் இடம், அதுக்கப்புறமா வந்து 11ஆம் இடம்ன்றது 3வது திரிகோணமாக இருக்கிறது. இன்னொரு திரிகோணம் இருக்குது, அது 4ஆம் இடம் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறமா 8ஆம் இடம் சொல்லக்கூடியது, 12ஆம் இடம் சொல்லக்கூடியது. 4, 8, 12 இதெல்லாம் அது ஒரு திரிகோணமாக வருகிறது. சுக சௌகரியம் பொறுத்தது, அசட்டு, அது மாதிரியான விஷயங்கள்லாம். 8ஆம் இடங்கிறது கர்மாவில் உச்சகட்ட கர்மான்னு சொல்லக்கூடியது. பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதுனால வரக்கூடிய தண்டனைகள், பிரச்சனைகள் அனுபவிக்கிறது, இதெல்லாம் இந்த 8ஆம் இடமாக இருக்கும். அயில் ஸ்தானம், கர்மாஸ்தானம், அது மாதிரி அது வந்து தண்டனை ஸ்தானம், தடை, அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய. 12ங்கிறது விரையும், மோட்சம், இதெல்லாம்